சிம்பிளாக ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் மைதா இல்லாமல் கம்பு மாவு பிஸ்கட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு சுகர், நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர், வெல்லம், நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போது 3/4 கப் ராகி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, ஏலக்காய், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இல்லை பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் பால் ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க. ரொம்ப நேரம் பிசைஞ்சிங்க அப்படின்னா க்ளூட்டன் டெவலப் ஆகிட்டு குக்கீஸ் வந்து ஹார்டாயிரும். டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டான குக்கீஸ் வரும். தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி அவனில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 180 டிகிரியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.